அல்லேலூயா. தேவப்பிள்ளைகளே, இந்த தேவனுடைய வார்த்தை அது ரொம்ப முக்கியமானது. நம்ம ஆராதிக்கிறோம், நம்ம ஜெபிக்கிறோம், அதெல்லாம் ஒரு காரியம். ஆனா வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த வார்த்தை தான் நமக்குள்ள பெரிய மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் உண்டாக்கும். எடுத்து வாசிங்க, எரோமியா 2ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம். எரோமியா 2:19. உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்று பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கவனிங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தேவ பிள்ளைகளே, இந்த வாசிச்ச வார்த்தையின் பிரகாரம் நீ தேவனை விட்டு நமக்கு தேவன் மேல தேவனை விட்டு நீங்க அநேகர் விலகுறீங்க. தேவன் மேல இன்னைக்கு அநேகருக்குள்ள ஒரு பயம் இல்லை. நீ செய்து ஒரு தலைப்பினா தேவ பயம். நீங்க அநேகருக்கு என்ன இல்ல? தேவ பயம் இல்லை. நீ தேவ பயம் இல்லை அநேகருக்குள்ளாக. தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை ஆண்டவர் தான் கொடுத்தார், அவர் தான் பேசுகிறார். இன்னைக்கு அநேகருக்குள்ளாக ஒரு தேவ பயம் இல்லை. தேவ பயம் இல்லாம ஒரு மனுஷனுக்கு பயப்படுறோம், ஒரு சூழ்நிலைக்கு பயப்படுறோம். ஆனா தேவ பயம் நமக்குள்ள அநேக நேரங்களில இல்லாம போகிறது. அப்ப எப்ப தேவ பயம் வருது அப்படின்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு தேவை பயம். தேவ பயம் வேற, தேவை பயம் வேற. அல்லேலூயா. அப்ப ஒரு தேவை பயம் வரும் பொழுது என்ன தேவை பயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கடன் வந்துருச்சு, பணம் தேவைப்படுது, ஒரு வியாதி வந்துருச்சு, குடும்பத்துல சமாதானம் இல்லை, ஒரு திருமண காரியம், ஒரு குழந்தை காரியம், சோதரம், ஒரு வீடு கட்டணும், ஒரு இடம் வாங்கணும், இப்படி பல தேவ பயம் வரும் பொழுது அப்பொழுது தேவ பயம் வருது. அல்லேலூயா. எப்ப வருது? ஒரு தேவைக்குண்டான ஒரு பயம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அப்பதான் தேவன் மேல ஒரு பயம் வரும். ஆண்டவரே, இந்த காரியத்தை வாங்கி செய்யுங்க. அப்ப நம்மளுடைய ஜெபங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். ராத்திரி ஜெபம் பண்ணுவோம், 2 மணிக்கு ஜெபம் பண்ணுவோம், 1 மணிக்கு ஜெபம் பண்ணுவோம், உபவாசத்துக்கு ஜெபம் பண்ணுவோம். அப்ப மொபைல் போன் பாஸ்டர் நம்பரை தெலவும். பாஸ்டர் எங்க இருக்கிறீங்க? சீக்கிரம் எங்க வீட்டுக்கு வாங்க, ஒரு உபவாச கூட்டம் வச்சிருவோம், ஒரு பெரிய மீட்டிங் வச்சிருவோம். எங்க வீட்டுல ஒரே போராட்டமா இருக்குது, ஒரே கண்ணீரா இருக்குது, ஒரே கவலையா இருக்குது, அநேக தேவைகள் இருக்கு பாஸ்டர், நீங்க வந்து எங்க குடும்பத்துக்காக நீங்க விசேஷமா ஜெபிக்கணும். அப்ப ஒரு தேவைக்குண்டான ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னா அப்பதான் நமக்கு தேவை பயம், தேவன் மேல ஒரு பயம் வந்துடும். அப்ப பயம் வந்துட்டு நம்ம அப்ப தேவனை தேடுவோம், அதிகமா தேடுவோம், உபவாசிப்போம், எல்லா காரியங்களும் செய்வோம். அப்ப தேவ பிள்ளைகளே, அதல்ல, தேவன் மேல உங்கள் தேவை இருந்தாலும் சரி, தேவை இல்லாம போனாலும் சரி, தேவன் மேல இருக்கக்கூடிய பயம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நிமிடம் கூட குறையக்கூடாது. இந்த பயம் எப்பவுமே நீங்களும் நானும் மறிச்சு ஒரு ராஜ்யத்துக்கு போற வரைக்கும் நமக்குள்ள இந்த பயம் இருக்க வேண்டும். அப்ப தேவனுக்கு பிடிச்ச வாசனை பயம், அவருக்கு பயப்படக்கூடிய பயம். இன்னைக்கு இந்த பயம் அநேகருக்குள்ளா இன்னைக்கு அநேக நேரங்கள்ல இல்லாம போயிருது. ஒரு வட்டிக்காரனை குறிச்சு பயம் வருது. இந்த வாரத்துல வேற வாரம் முழுவதும் வேலைக்கு போகணுமே, வேலைக்கு போனா தானே நமக்கு நல்ல வருமானம் வரும், அதை வச்சுதான் கடனை கட்ட முடியும், வட்டி கொடுக்க முடியும், சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி தேவ பிள்ளைகளே, அப்படி ஒரு மனிதனுக்கு இந்த காரியங்களுக்கெல்லாம் நம்ம பயப்படுறோம். தேவன் மேல இன்னைக்கு அநேகருக்கு பயம் இல்லாம போயிடுது. நம்ம எல்லாருமே குறிப்பிட்டு சொல்லல, யார் அப்படி பயம் இல்லாம இருக்குங்களோ அவங்களுக்கு இந்த வார்த்தை. ஒரு வேளைக்கு ஆமா பாஸ்டர், ரசிக்கப்பட்ட புதுசுல நான் அப்படி ஜெபம் பண்ணேன், அப்படி உபவாசம் இருந்தேன். இன்னைக்கு அநேகருக்குள்ளாக அந்த ஒரு தேவன் மேல ஒரு பயம் இல்லாம அவரை விட்டு விலகக்கூடிய பொல்லாத ஒரு இருதயம் உள்ள மனிதர்களாய் நம்ம அநேக நேரங்களில் நம்ம நடந்து கொள்கிறோம். தேவ பிள்ளைகளே, தேவன் அதை ஸ்தோத்திரம் ஒரு நாளும் அதை அங்கீகரிக்க மாட்டார். தேவ பிள்ளைகளே, தேவன் மேல ஒரு பயத்தை அந்த நாள்ல கூட நீங்க வைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்க எடுத்து வாசிங்க, அதே நீங்க ரோமர் 3ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி,
தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறது. உங்க கண்களுக்கு முன்பாக என்ன இல்ல? அநேக நேரங்கள் உங்க கண்களுக்கு முன்பாக, ஏன் கண்களுக்கு முன்பாக தேவன் பார்க்கிறார். நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் பார்க்கிறார். அப்படிங்கிற நம்ம கண்களுக்கு முன்பாக ஒரு தெய்வ பயம் இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு அநேக நேரங்களில உங்களுக்கும் எனக்கும் ஒரு தெய்வ பயம் இல்லாததான் நீங்கள் நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப தேவ பிள்ளைகளே, அந்த தேவன் ஒரு நாளும் அப்ப நீங்க அந்த நேரத்துல கதறும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய நினைப்பாரு. பிசாசு அந்த நேரத்துல தடை செய்வான். உன் கண்கள் அவனுக்கு நிறைய ஆசீர்வாதம் கொடுத்தீங்க. அப்ப அவனுக்கு பயம் இருந்துச்சு. அது ஒரு பயத்துக்காக தேவன் நோக்கி பார்த்தான். தேவன் அவனுக்கு நீங்க அவங்க அற்புதம் செஞ்சீங்க. இப்ப அவனுக்கு நல்லா இருக்கிறான். அப்ப நல்லா இருக்கும் பொழுது அவனுக்கு திடீர்னு கஷ்டம் வந்துருச்சு. நீங்க எதுக்கு அவன் உதவி செய்யறீங்க? உங்க பாடுனானா, அவன் குளிச்சானா, உங்க கூப்பிட்டானா அப்படின்னு சொல்லி பிசாசு நமக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் பிசாசு இருக்கிறான். அவன் நமக்கு ஆண்டவருக்கு வரக்கூடிய காரியங்களை அவன் தடை செய்வான். தேவைப்பிள்ளைகளே, ஒரு மொபைல் போன்ல எப்படி சார்ஜர் முக்கியமோ, சார்ஜ் போட்டு வைக்கிறோம் அல்லவா, அந்த மாதிரி நமக்கு வேதாகமும் முக்கியம், வேத வசனங்கள் முக்கியம். இதெல்லாம் தந்திருக்க தேவன் மேல ஒரு பயம் முக்கியம். தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. டிவி பார்த்தா தேவனுக்கு பிடிக்காது, நாடகம் பார்த்தா தேவனுக்கு பிடிக்காது, பொய் சொன்னா தேவனுக்கு பிடிக்காது, அவர் தர வேண்டிய கனத்தை கொடுக்கலாம் தேவனுக்கு பிடிக்காது, ஜெபிக்கலன்னா தேவனுக்கு பிடிக்காது, தசமமா பானிக்கு குடிக்கலாம் தேவனுக்கு பிடிக்காது. இப்படி என்னென்ன காரியத்தை குறிச்சு நமக்குள்ள ஒரு பயம் வந்துடணும். தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, இந்த காரியம் செய்யக்கூடாது, தேவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பயம் தேவ பிள்ளைகளை நமக்குள்ள வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்ப அந்த பயம் வந்துருச்சுனாவே தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு இந்த பயத்துக்கு காரணமா இருக்கிற பிசாச கர்த்தர் முன்னின்று அவர் முறியடிச்சிருவாரு. அப்ப அநேகருடைய கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லாம நீ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சபை எப்படி இருக்குது? சபை வசதிகள் இருக்குதா? அல்ல நமக்கு போயிட்டு வர்றதுக்கு சௌகரியங்கள் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்களா? எல்லாம் இருக்கா? அப்ப பார்த்துட்டு நம்ம போறோம். அந்த இடத்துல தேவன் இருக்கிறாரா? அந்த இடத்துல தேவன் அந்த இடத்துல ஆய்வு செய்யறாரா? அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தோடு நம்ம போகணும். இன்னைக்கு சபைக்கு போனோம், நம்ம என்ன தெரிந்து கொண்டோம்? ஆண்டவரே, ஒரு தேவ பயத்தை தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளும். அப்படின்னு போனா அங்க நமக்குள்ள உணர்வு வரணும், ஒரு மாசம் வரணும். அப்ப அதான் தேவன் விரும்புகிறார். அதே நீங்க எடுத்து வாசிங்க, நீதிமொழிகள் 8:13. எது தேவ பயம் பாருங்களே. நீதிமொழிகள் 8:13. எது தேவ பயம்? சீக்கிரம் வாசிங்க. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். இத்தனை காரியத்தை, இதெல்லாம் தீமை, இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். தீமையை வெறுப்பதே நம்ம தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம். எது எது தீமையான காரியம்? தேவப்பிள்ளைகளே, நான் விசுவாசிக்கிறேன், நீ செபிக்காம இருக்கிறதே தீமை நினைக்கிறேன். தேவப்பிள்ளை, இந்த பூமியில நம்ம செபிக்க மறந்துட்டாங்க தேவப்பிள்ளைகளே, அதுவே தேவனுக்கு நமக்கு உண்டான அந்த பயம் நமக்கு அவர் மேல வைக்காததுக்கு அர்த்தம். அவர் நம்ம டெய்லியும் ஜெபிக்கணும். ஒரு கிறிஸ்துவனுக்கு டெய்லி 1 மணி நேரம் நீ ஜெபிக்காம உட்கார்ந்து டிவியை பார்ப்பனாலே, மொபைல் போன் பார்ப்பனால ஒரு பிரோஜனம் இல்லை. நினைச்சு பாருங்க, ஏதாவது ஒரு ஆசிரியம் கிடைக்குமா? டிவி உட்காந்து 1 மணி நேரம் பார்க்குறீங்க, என்ன வந்துட போகுது? அது நடக்கக்கூடிய காரியத்தை விட நம்ம வீடுகள்ல நிறைய காரியம் நடக்குது. அது மாதிரி தேவ பிள்ளைகளே, டெய்லி 1 மணி நேரம் ஜெபிக்கலாவே நமக்குள்ள தேவ பயம் இருக்காது. டெய்லி 1 மணி நேரம் உட்கார்ந்து தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டும். அதே போல தேவ பிள்ளைகளே, தீமையை வெறுக்கணும். கர்த்தர் என்னென்ன காரியங்கள் அவர் பிடிக்காது அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, அந்த காரியத்தை எல்லாம் நம்ம வெறுக்கணும். அதுவே தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் சொல்லி பைபிள் சொல்லுது. அதே நீங்க எடுத்து வாசிங்க, 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம், முக்கியமான வசனம். 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம். 2 நாளாகமம் 19:7. ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது. கவனிங்க, கர்த்தரிடத்துல
பயப்படக்கூடிய பயம் உங்களிடத்துல இருக்க கடவுது. எச்சரிக்கையா இருந்து காரியத்தை நடத்துங்கள். தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகதாட்சணியமும் இல்லை. கவனிங்க, தேவனிடத்துல அநியாயம் கிடையாது. ஒரு விக்டர், நான் பாஸ்டா இருக்கிறேன், நான் ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அவர் முகதாட்சணியை பார்க்க மாட்டார். என்ன செய்வாரு? என் பையன் சபையில பெரிய பாஸ்டா இருக்கிறான், அவனை வச்சுதான் அந்த ஊழியம் எல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், கர்த்தர் அவனை மறைச்சுதான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், இத்தனை ஆத்மாக்கள் வரப்போறாங்க, நிறைய ஆத்மாக்கள் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன குறிச்சு முகதாட்சணியை பார்க்க மாட்டார். அவருக்கு அநியாயம் கிடையாது, முகதாட்சணையே கிடையாது, அவரோட சிபாசு கிடையாது, ரெக்கமெண்ட் கிடையாது. அவரிடத்துல அவர் எச்சரிக்கையா இருந்து உங்க காரியங்களை நடத்துங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எச்சரிக்கையா இருக்கணும். எந்த காரியத்திலையும் எச்சரிக்கையா, ஒரு மகள ஒரு திருமண காரியமா இருக்கட்டும், ஒரு வேலை காரியமா இருக்கட்டும், ஒரு வீடு வாங்கக்கூடிய காரியமா இருக்கட்டும், என்ன காரியமா இருந்தாலும் தேவப்பிள்ளைகளே நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிக்கையா இருந்து நம்ம காரியங்கள் நடப்பிக்கணும். ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் செய்யலாமா, தேவனுக்கு பிரியமா, தேவன் விரும்புகிறாரா, இந்த காரியத்தை தேவன் உடற்படுவாரா, தேவன் உதவி செய்வாரா அப்படின்னு சொல்லி நம்ம காரியங்களை எச்சரிக்கையா இருந்து நம்ம காரியங்கள் நடப்பிக்கணும். தேவ பிள்ளைகளே, அப்ப தேவன் அதை பத்தி எச்சரிக்கையா இருந்து நான் இந்த காரியம் செய்யறேன், உங்க சித்தருக்கமான வாங்கி செய்யுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தேவ சித்தமான அந்த காரியம் வாய்க்கும். தேவ சித்தம் அந்த காரியம் வாய்க்காது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகள் ஆவியா உணர்த்துறாரு, எந்த மனுஷனுடைய வாயின் வார்த்தைகள் நம்பாதீங்க, எந்த மனுஷனுடைய வாயின் வார்த்தைகளை நம்பாதீங்க. மனுஷன் அவன் சொல்லுவான், தேவ பிள்ளைகளே, அது நமக்கு பெரிய கண்ணியாய் மாறிவிடும். இன்னைக்கு அநேகர் ஒரு மனிதர்கள் சொல்லக்கூடிய காரியத்தை நம்பி சில காரியங்களை இறங்கிடுவீங்க. தேவ பிள்ளைகளே, அந்த காரியத்தை கர்த்தர் சொன்னாரா, கர்த்தர் செய்தாரா, கர்த்தர் இந்த காரியத்தை அனுமதிச்சாரா, இது கர்த்தருடைய சித்தமா? நான் 3 காரியத்தை டெய்லி ஜெபம் பண்றது. கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய ஆலோசனை. இது முக்கியம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய சித்தம் இருக்குதா, அவருடைய திட்டமிடல் இருக்குதா, அவருடைய சோதனம் அவருடைய சித்தம் இருக்கா? சித்தம், திட்டம், இந்த 3 காரியங்கள். அப்ப சித்தம் இருக்கணும், திட்டம் இருக்கணும், அவருடைய சோதனம், அவருடைய ஆலோசனைகள் இருக்கும். இந்த காரியங்கள இருந்தா மாத்திரம்தான் அந்த காரியத்தை நம்ம கால் வைக்கணும். நீங்களும் நானும் அநேக நேரங்களில அப்படி கேட்கறது கிடையாது. தேவனுக்கு முன்னாடி பயந்து இந்த காரியம் சில காரியங்கள் நம்மளா அவசரப்பட்ட சில காரியங்கள் செய்திருவோம். அதுல அதுல வரக்கூடிய வேதனையும் கண்ணீரும் மாத்திரமே நமக்கு கடைசியில மிஞ்சும், அது ஆசீர்வாதம் மிஞ்சாது. அதனால தேவப்பிள்ளைகளே, அப்ப நமக்கு ஒவ்வொரு காரியங்களும் நம்ம எச்சரிக்கையோடு தேவனுக்கு பயந்து இந்த காரியங்கள் நம்ம நடப்பிக்கணும். அதே நீங்க எடுத்து வாசிங்க, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்துல 29-31. நீதிமொழிகள் 1:29-31 சீக்கிரம். அவர்கள் அவரை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள், என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை. கவனிங்க, அநேக நேரங்களில கர்த்தர் ஆலோசனை கொடுப்பாரு. எப்படியா கர்த்தர் ஆலோசனை கொடுப்பாரு அப்படின்னு கேட்கிறீங்க? வேத வசனத்தின் மூலியமா ஆலோசனை கொடுப்பாரு. சில நேரங்கள் நம்மகிட்ட பேசுவாரு, சில நேரங்கள்ல வசனத்துல நம்ம படிக்கும் போது வசனம் நம்ம கூட பேசும், சில நேரங்களில் சபைகளில கர்த்தர் பேசுவாரு. அப்ப அதுதான் தேவனுடைய ஆலோசனை. அப்ப இந்த ஆலோசனை அநேக நேரங்களில் நீங்கள் நாளை வெறுத்தர்றோம். என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். 31. ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். அந்த வழியில ஏற்படக்கூடிய காரியத்துக்கு உண்டான ஒரு பலன் நீங்க தான் அடையணும். நீங்க தான் அடையணும். அவரிடத்துல ஆலோசனை கேட்காம ஒரு காரியங்களை செஞ்சிட்டீங்கன்னா அதுல வரக்கூடிய பயங்கள், பிரச்சனைகளுக்கு நீங்க தான் அதோடைய பலன் நீங்க தான் புசிக்கணும். அப்படிதான் வேதம் சொல்லுது. ஒரு காரியங்களை செய்வதற்கு முன்னாடி நமக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவ பயத்தோடு அவர்கிட்ட கேட்போமானால் ஆண்டோட பிள்ளைங்க, அப்படிப்பட்ட பயங்கள் நமக்குள்ள இருக்குதா, அப்படிப்பட்ட பக்தி நமக்குள்ள இருக்குதா, அப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்குள்ள இருக்குதா, நீங்க அப்படியே கேள்விக்குறிதான். அதுக்கு உண்டான பலன் நீங்க புசிப்பீங்கன்னு பைபிள் சொல்லுது. அதே நீங்க எடுத்து வாசிங்க, மல்கியா 1:6. மல்கியா 1:6. தன் குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்கள் ஆகிய உங்களை கேட்கிறார்.
தேவ நீங்கள் நானும் ஆசாரியர்கள். நீங்கள் நானும் ஆசாரியர்கள்னா ஊழியர்கள். நான் மாத்திரம் ஊழியன் அல்ல, நீங்க எல்லோருமே ஊழியர் தான். ஒவ்வொருத்தர் மேலையும் ஒரு ஊழியம் இருக்கு, ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு தேவ திட்டம் இருக்குது. உங்களை பார்த்து அவரை அசட்டை பண்றீங்க. அவருக்கு பயப்படக்கூடிய பயம் எங்கே அப்படின்னு சேனைகளில் கர்த்தர் கேட்கிறார். இன்னைக்கு எனக்கு பயப்படக்கூடிய பயம் எங்கப்பா? இன்னைக்கு அநேகர் தேவனுக்கு பயப்படக்கூடிய பயமே இல்லாம ஒரு காரியங்களை செய்யறோம், பேசுறோம். இன்னைக்கு அநேகர் பேசக்கூடிய நாவுகள் கூட இன்னைக்கு ஒரு பயம் இல்லை. இதையோ சம்பந்தமே இல்லாத வார்த்தைகளை பேசுறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கணக்கு கொடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு பயம் கூட இல்லை. இன்னைக்கு அநேகருக்குள்ள திருமண கணவன் மனைவிக்குள்ள பயம் இல்லை. பிள்ளையை குறிச்சு பயம் இல்லை, கணவனை குறிச்சு பயம் இல்லை, மனைவியை குறிச்சு பயம் இல்லை, அப்பா அம்மாவை குறிச்சு பயம் இல்லை, சொந்த பந்தங்களை குறிச்சு பயம் இல்லை, ஊழியக்காரனை குறிச்சு ஒரு பயம் இல்லை. இன்னைக்கு அநேகர் பயம் இல்லாமல் இன்னைக்கு நிறைய காரியங்களை துணிகரமா செய்யறோம். என்ன நடந்துடும், யார் நம்மளை கேட்டுருவா? இன்னைக்கு அநேகர் சபைக்கு கூட இன்னைக்கு அசட்டை பண்ணி ஒரு தெய்வ பயம் இல்லாம கூட சபைக்கு வராத ஆட்கள் இருக்கிறாங்க. தெய்வ பயம் இல்லை. இப்ப ஆண்டவர் பார்ப்பாரு, சோதரம் அவங்களுக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்று, சோதரம் என்ன நடந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு சொல்லி தேவனை அசட்டை பண்ணிட்டு ஒரு தெய்வ பயம் இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, நம்ம சபையில மாத்திரம் இல்ல, அநேக தேவ பிள்ளைகள் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறாங்க. ஒரு தேவ பயம் இல்லாம ஒரு காரியம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம கேட்கிற நீங்கள் நானும் ஒரு தெய்வ பயத்தோடு ஒரு வாழ்க்கையை காரியத்தை வாழணும், ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் தேவன் விரும்புகிறார். நீங்க எடுத்து வாசிங்க அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல 35ஆம் வசனம். அப்போஸ்தலர் 10:35. சீக்கிரம். எந்த ஜனத்திலாயிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். கவனிங்க, அப்ப தேவனுக்கு பயப்படக்கூடியவன் எவனோ, பயந்து அவர் காரியத்தை செய்கிற எவனோ அவன்தான் கர்த்தருக்கு உகந்தவன், கர்த்தருக்கு பிரியமானவன். அப்ப கர்த்தருக்கு பயந்து ஒரு காரியங்கள் நம்ம செய்வோமானால் நீங்கள் நாம் அவருக்கு உகந்த பிள்ளை, ஸ்பெஷல் அப்படி சொல்லுவாங்க. பாத்துருக்கீங்களா? இது ஸ்பெஷல் பா, இது கர்த்தருடைய பார்வையில இது ஸ்பெஷல். எந்த காரியம் செய்தாலும் கர்த்தரிடத்துல கேட்பாங்க, தேவன் மேல பயம் இருக்கான்னு பயம் இருக்கான்னு பார்ப்பாங்க, பயத்தோடு காரியம் செய்வாங்க. நான் பார்த்திருக்கிறேன் அப்படி எல்லாம். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள அப்படிங்கிற பயம் இருக்கு, தேவ பயம் இருக்கு. இன்னைக்கு அநேகருக்குள்ள இந்த பயம் எல்லாம் குறைஞ்சிருச்சு. நீங்க தேவன் மேல நீங்க ஒரு உகந்த நான் 2 மணிக்கு 3 மணிக்கு முழுது ஜெபிச்சேன். அன்னைக்கெல்லாம் அற்புதம் நடந்துச்சு. இன்னைக்கு என் வாழ்க்கையில இன்னைக்கு அநேகர் அற்புதங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பிறகு தேவனை விட்டுருவாங்க. நிறைய காரியங்களுக்காக ஒரு தேவ பயத்தோடு தேவ பயம் வந்தோடனே தேவ பயம் வந்துடும். உங்களுக்கு தேவை வந்துருச்சே சொல்லி தேவ பயத்தோடு வந்து தேவ சமூகத்தில் ராப்பங்களா கதறுவாங்க. அந்த காரியங்கள் நடந்த பிறகு பிசாசு பார்த்தீங்கன்னா பயங்கர வேகமா இருப்பான். உனக்கு தேவை வந்துருச்சு, அதை குறிச்சு பயம் வந்துருச்சு, நீ தேவ சமூகத்துல 2 மணிக்கு செதிக்கிறான், 3 மணிக்கு செதிக்கிறான், உபவாசிக்கிறான், வீட்டுல பிரேயர் வைக்கிறான். அப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவு ஒரு காரியம் வந்துடும். அந்த தேவை எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த தெய்வ பயம் மாறிடும். எனக்கு எல்லாம் வந்துருச்சு, நான் ஏன் தேவனை தேடணும், எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு, நான் ஏன் தேவன். அப்ப பிசாசு தேவ பிள்ளைகள் தெரியுமா? பிசாசு இவ்வளவு காரியங்களை தேவசப்பட்டது நீ பெற்றுக்கொண்டியா, சும்மா வர மாட்டேன் பாருன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் இப்ப நீங்க முடியாம படுத்திருக்கிறீங்க. ஆண்டவர் நடக்கிறதுக்கு பதில் கேட்கிறீங்க, தேவ பயம் ஆயிடுச்சு, தேவனிடத்தை பயத்தோடு ஜெபிக்கிறீங்க. அப்ப ஆண்டவர் எழுந்து நடக்கிறதுக்கு உதவி பண்ணிட்டார். அப்ப உங்களுக்கு பயம் போயிடும். நான் எழுந்து நடந்துட்டேனே, எனக்கு என்ன கவலை, நான் பாட்டுல ஓடுறேன், ஒடியாரேன், எல்லாம் பண்றேன். அப்ப பிசாசு ரொம்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் நோக்கி பாத்தியா உனக்கு தேவை வந்துடுச்சு, அப்ப உன்னை நோக்கி கூப்பிட்டு பயந்து ஜெபிச்சான். இந்த பிள்ளைகளே, இந்த பூமியில நீங்களும் நானும் வாழக்கூடிய நாட்கள் முழுவதும் ஒரு தெய்வ பயத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கணும். அது தேவன் விரும்புகிறார். நான் ஊழியர் செய்யறேன் அப்படின்னா எனக்குள்ள ஒரு பயம் இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு ஊழியை கொடுத்திருக்கிறீங்கப்பா, ஆத்மா கொடுத்திருக்கிறீங்க, இந்த ஆத்மா குறிச்சான பயம் இருக்கணும். உங்களை குறிச்சுதான் என்னுடைய சிந்தனை முழுக்க ஓடிக்கிட்டு இருக்கும். எனக்கு 1000 தேவைகள் இருக்கும், 1000 காரியங்கள் இருக்கும், அது என் மைண்ட்ல இருக்காது, அது எப்பயாவது வரும் போகும். ஆனா உங்களை குறிச்சான காரியம், நீங்க என்ன செய்றீங்க, எப்படி இருக்கிறீங்க, உங்க காரியம், குடும்பங்கள் என்ன மாதிரி காரியம் நடக்குது அப்படின்னு சொல்லி அதை குறிச்சான காரியங்கள் இருக்கும். அதனால தேவப்பிள்ளைகளே, தேவனுக்கு பயந்தீங்கன்னா நீங்கள் நான் அவருக்கு உகந்தவன் அப்படின்னு பைபிள் சொல்லுது. சரி, விதத்தை யார் தேவனுக்கு பயந்தா, பயந்தனால என்ன காரியம் நடந்துச்சு, தேவனுக்கு பயப்படாதனால என்ன காரியம் நடந்துச்சுங்கிறத சுருக்கமா பார்த்துட்டு ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். எடுத்து வாசிங்க 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துல 2 to 5 முடிய வசனங்கள்.
ஒரு நாள் சாயங்காலத்திலே தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிக்கையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியா இருந்தாள். தாவீதோட வேலை என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான்? ராஜா தாவீது ராஜா அதுக்கு முன்னாடி ஆடு வச்சுக்கிட்டு இருந்தான். கவனிங்க, இன்னைக்கு நம்ம என்ன ஸ்தானத்திலிருந்து கர்த்தர் வச்சிருக்காரு அப்படிங்கறத நம்ம உணர போறது கிடையாது. நான் எப்படி இருந்தோம் ஆண்டவரே, நான் எப்படி வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தேன், நீ எப்படி வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. சாப்பிட முடியாம இருந்தேன், நீ சாப்பிட வச்சிருக்கிறீங்க. உடுத்த உடை இல்லாம இருந்தேன், உடுத்த உடை கொடுத்திருக்கிறீங்க. ஒரு வாழ்க்கை இல்லாம இருந்த ஒரு மனைவி கொடுத்திருக்கிறீங்க. பிள்ளைங்க இல்லாம இருந்த பிள்ளைங்க கொடுத்திருக்கிறீங்க. எப்படியோ ஒரு மிருகத்தை போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஆண்டவரே ஒரு மனுஷனா நீ மாத்தி வச்சிருக்கிறீங்க. 4 பேர் என்னை பார்த்தா ஒரு நல்லவரியா, நல்ல சகோதரி அப்படின்னு சொல்லதான் வச்சிருக்கீங்கப்பா. இன்னைக்கு அநேகர் தாவீது தன்னுடைய ஸ்தானத்தை மறந்துட்டான். அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். அவன் அரசனாவான்னு கனவும் காணல. தேவ திட்டம் அவன் மேல இருந்துச்சு. அப்ப ஆடு மேய்ச்சவனை கர்த்தர் ஒரு ஊழியக்காரனை கொண்டு அபிஷேகம் செய்து அவனை நாட்டுக்கே ராஜாவா மாத்திட்டாங்க. அப்ப சோதரன் ஒரு போர் நடக்கும் பொழுது, நம்ம படிக்க நேரம் சுருக்கமா சொல்லிட்டு போறேன் நான். போர் நடக்கும் பொழுது இந்த போருக்கு ராஜா போகணும். ஒரு போருக்கு போனா ராஜா முன்னின்று பின்னாடி எல்லாம் இருக்கணும். அந்த ராஜா போருக்கு போறப்ப ராஜா போருக்கு போகாம பாத்தீங்கன்னா அரண்மனை மேல போன அரண்மனைக்கு மாடியில அவன் நினைச்சிட்டு இருக்கான். அப்படி உலாவிட்டு இருக்கிறான் அங்கும் இங்குமா. அப்போ ஒரு ஸ்திரீ என்ன செய்யறா, ஸ்நானம் பண்றா, குளிக்கிறா. ஒரு ஸ்திரீ குளிச்சுக்கிட்டு இருக்கிறா. அவ தாவீது ராஜாவோட வேலை என்ன, போருக்கு போகணும். அப்ப தேவன் மேல அவன் கண்கள்ல தேவ பயம் இல்லாம அந்த ஸ்திரீ குளிக்கிறத அவன் பார்க்கலாம். இவன் பார்த்துட்டு அந்த ஸ்திரீ ரொம்ப வெகு அழகா இருக்கிறானே, இந்த ஸ்திரீ யாரு அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு கேள்வி வந்துருச்சு. படிச்சிருக்கு பார்ப்போம். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினாள். அவள் எலியாவின் குமாரத்தியும் ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார். அவன் வீட்டுக்காரர் பேர் என்ன? உரியா. அப்ப அவனுக்கு மனைவி பேரு குளிச்சுட்டு இருந்த இந்த பெண்ணு பேரு பத்சேபாள். அவன் குளிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப அவன் யார் அப்படின்னா அவனுடைய படையில் இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் வச்சுக்கிடுங்க. படையில ஒரு வேலைக்காரன், அவனுடைய மனைவி தான் அவன் குளிச்சுக்கிட்டு இருக்கிறத தாவீது ராஜா மேல இருந்து பார்த்துட்டாரு. கண்கள்ல தேவ பயம் இல்லாம என்ன ஸ்தானத்துல இருந்து கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறாருங்கிறதெல்லாம் மறந்து கண்கள்ல பயம் இல்லை. அப்ப அதையெல்லாம் பார்த்துட்டு உடனே அந்த அவங்க யாரும் விசாரிச்சு அவங்களை ஆள் அனுப்புறாரு. ஆள் அனுப்பி ஸ்தோத்திரம் அவன் இன்னொருத்தருடைய மனைவி அப்படின்னு சொல்லி கூட அவன் மனசுக்குள்ள எண்ணம் இல்லை. ஸ்தோத்திரம் அந்த மனைவியோடு அவன் சேர்ந்து அவன் ஸ்தோத்திரம் அவன் கர்ப்பவதியாகிறான். அவன் கர்ப்பவதியாகும் போது இது தன்னுடைய கணவருக்கு தெரியல. அப்ப அவனுக்கு தெரியல. அவனை கொல்லுவதற்கு செஞ்சுட்டான். தேவைப்படுகிற அவனை கொன்றணும், இந்த காரியம் அவனுக்கு தெரியக்கூடாது. அவனை கொன்னுட்டு இவன் மனைவி என்னோட மனைவியை ஆக்கிக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள எண்ணம் வந்துருச்சு. அப்ப சோதரன் போர் நடந்துட்டு இருக்கும் பொழுது அதுல இருந்து இந்த உரியா வரான். விசாரிக்க ராஜாவிட்ட நடக்கக்கூடிய கதைகளை சொல்வதற்கு வரான். வரும்பொழுது என்னாச்சு அப்படின்னா ஒரு நிருபத்தை எழுதி, வீட்டுல படிச்சு பாருங்க, ஒரு நிருபத்தை எழுதி இந்த போர் நடக்குது அல்லவா, அந்த இடம் எப்படி இருக்குது, அங்க என்ன மாதிரி நிகழ்வு நடந்திருக்குதுன்னு சொல்லி அந்த நிருபத்துல எழுதி அந்த நிருபத்தை சுருட்டி அவன் கையில கொடுத்துட்டான். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கோவில் மாதிரி இருக்கும். அது என்ன இருக்குன்னு ராஜா எழுதுறத கொண்டு போன ஆட்கள் படிக்க மாட்டாங்க. அப்ப அதை அவன் கையில எழுதி கொடுத்துட்டான். காலையில் எழுந்து அந்த கடிதத்துல நிருபத்தை எழுதி அவன் கரங்களை கொடுத்து அவன் என்ன எழுதியிருந்தான் அப்படின்னா, போர் நடந்துட்டு இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா போருடைய முக்கியமான இடத்துல எதிரி படையும் இவங்களும் போர் செய்யக்கூடிய இடத்துல முக்கியமான இடத்துல அவனை விட்டு நீங்க வந்துருங்க, அவனுடைய எதிரியுடைய பட்டயம் இவங்க மேல விரத மாதிரி விட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்புறான். அவனை கொல்லுவதற்கு தாவீது கண்கள்ல தேவ பயம் இல்லாம அவன் இன்னொருத்தருடைய மனைவி அப்படின்னு தெரிஞ்சும் அவன் புருஷனை கொல்லுவதற்கு இந்த வேலை செய்யறான். அவன் கையிலேயே எழுதி கொடுக்கறான் அவனை கொன்றுங்கன்னு சொல்லி. இதை பார்த்துட்டு ஸ்தோத்திரம் அவனுடைய வேலைக்காரன் பார்த்துட்டு இந்த போர் தளபதி பார்த்துட்டு இந்த 2 நாட்டுக்கு 2 படைகளுக்கு போர் நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா முக்கியமான இடத்துல அவனை விட்டு இந்த போர் முகத்துல விட்டு வந்துடுறாங்க. இந்த எதிரி படம் அவனை வெட்டி கொன்றது. வெட்டி கொண்டோடனே மனைவி துக்கம் கொண்டாடுறான், புருஷன் இறந்துட்டானேன்னு சொல்லி. துக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா 27 நிறைய அதிகாரத்தை 27 படிச்சீங்கன்னா அதுல போட்டிருக்கு. பாத்தீங்கன்னா 27 படிங்களேன்.
துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்து தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றால். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பா இருந்தது. சில நேரங்களில் நீங்களும் நானும் செய்யக்கூடிய தேவ பயம் இல்லாம சில நேரங்களில் செய்யக்கூடிய காரியம் கர்த்தருக்கு பொல்லாப்பா தெரியுது. என் பிள்ளை செபிக்கல, உபவாசம் பண்ணல, எனக்கு தர வேண்டிய கணத்தை கொடுக்கல, எனக்கு கண்கள்ல தேவ பயம் இல்லாம சில காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படியே அப்படின்னு சொல்லி தேவனுக்கு சில நேரங்கள் பொல்லாப்பா இருக்குது. என் பிள்ளை ஏன் இந்த காரியம் செய்யறான், ஆனா அவள் எதிர்பார்க்கறது கொஞ்சத்துல உண்மை. அந்த உண்மை அந்த மாதிரி ஒரு பிள்ளையா நீங்கள் நானும் அவருக்கு பயந்து ஒரு வாழ்க்கை வாழணும். ஆனா தாவீது செய்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பா இருந்துச்சு. அவனுக்குள்ள ஒரு தெய்வ பயம் இல்லாத ஒரு காரியம் செஞ்சுட்டான். சில நேரங்களில் ஒரு வேளைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட காரியங்களை ஒரு வேலை செய்து கொண்டிருக்கலாம், ஒரு வேலை செய்திருக்கலாம். ஆண்டு சொல்றாரு, இனி அவருக்கு பார்வைக்கு பொல்லாப்பான காரியத்தை நீங்களும் நானும் ஒரு நாள் செய்யக்கூடாது. அவருக்கு பயப்படக்கூடிய பயம் நமக்குள்ள இருக்கும். பைபிள் சொல்லுது பார்த்தீங்கன்னா, அவருக்கு பயப்படக்கூடிய பயத்தினால அவங்க உடம்பு சிலுக்கணுமா, கத்தர் பார்த்துருவாரு, கத்தர் இந்த காரியத்தை பிடிக்காது. சின்ன குழந்தைக்கு இருக்கக்கூடிய தேவ பயம் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இல்லை. இல்லையா? அதுதான் வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. அந்த காரியம் தாவீது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாத காரியம் செஞ்சுட்டான். இவன் ராஜா, நான் பெரிய ராஜா, இந்த காரியம் யாரும் தெரிய போகுது, யாருன்னு என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவன் நினைச்சான். ஏன்னா பாருங்க, கீழே படிக்குமா அதிகாரத்தை 12ஆம் அதிகாரத்துல 1 படிக்கலே சீக்கிரம். கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பி இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், தரித்திரன். ஒரு பட்டணத்துல இந்த நாத்தால் அப்படிங்கிறது பெரிய ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசிய தாவீது ராஜாவிடத்துல ஆண்டவரை அனுப்பினார். அப்ப அந்த நாத்தால் தீர்க்கதரிசிக்கு தாவீது செய்த இந்த பொல்லாத காரியத்தை, ஒரு தெய்வ பயம் இல்லாம செய்த பொல்லாத காரியத்தை கர்த்தர் அந்த தீர்க்கதரிசிகிட்ட ஆண்டவர் வெளிப்படுத்தி அவன் அனுப்புறாரு. அவன் செய்த தப்புங்கிறத உணர்த்துன்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புறாரு. அதுக்கு ஒரு கதை சொல்றாரு பாருங்க. ஒரு பட்டணத்துல 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தன் பணக்காரன், ஒருத்தன் ஏழை. அப்படி வச்சுக்கிறீங்க. ஒருத்தன் ஐஸ்வர்யவான், ஒருத்தன் தரித்திரன். படிமா. ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளா இருந்தது. கவனிங்க, ஐஸ்வர்யவான் அப்படின்னாவே அவன் பாத்தீங்கன்னா எல்லாம் ஐஸ்வர்யமா இருக்கும். ஆடு மாடுகள் நிறைய ஆசீர்வாதங்கள் அவனுக்கு இருந்துச்சு. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. கவனிங்க, பணக்காரனுக்கு நிறைய ஆடுகள் இருக்குது, நிறைய வசதிகள் இருக்குது. தரித்திரனுக்கோ ஒண்ணுமே கிடையாது. அவன் ஒரு பிள்ளைய போல அவன் நேசிச்சு வளர்த்த ஒரே ஒரு ஆடுதான் அவனுக்கு இருக்குது. ஒரே ஒரு ஆடை தன் புள்ள போல வளர்க்கிறான். அந்த ஆடுகள் அன்பா இருப்பான். 2 பணக்காரன், ஒருத்த ஆடு நிறைய இருந்துச்சு, ஒரே ஒரு ஆடுதான் புள்ளெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருந்தான். அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்து கொண்டு அவனுக்கு ஒரு மகனை போல இருந்தது. அவன் சாப்பிடக்கூடிய சாப்பாடு சாப்பிட்டு, அவன் தண்ணி என்ன குடிக்கணும் அதெல்லாம் அந்த ஆட்டுக்குட்டிக்கு கொடுத்திருக்கான். அதே மாதிரி மகனை போல மடியில போட்டு இந்த குழந்தைய வளர்த்திருக்கு. அந்த ஐஸ்வர்யவான் இடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் ஐஸ்வர்யவான் வீட்டுக்கு வரான்னு வச்சுக்கோங்க. வந்துட்டு அவனுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கணும், விருந்து கொடுக்கணும். அப்ப என்ன செய்யறான், ஏகப்பட்ட ஆடுகள் இருக்குது, இதுல புடிச்ச ஒரு ஆடை வெட்டி அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணுமா? சரி வேண்டாம், சரி இந்த தைத்தியம் இருக்காங்கல்ல, ஒரு ஆடு வச்சிருக்கான், அந்த ஒரு ஆடை வைக்கிறது என்ன பிரயோஜனம், அந்த ஆடை அடிச்சு கொண்டு அவன் சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. கடைசியில அந்த அந்த தரித்திரன் ஆசையா மகனை போல அவன் சாப்பாடு கொடுத்து, அவன் சாப்பிடக்கூடிய சாப்பாடு கொடுத்து, தண்ணி கொடுத்து, மகனை போல மடியில வச்சு வளர்த்த அந்த ஆணை பிடிச்சு அவனை சொல்லாமையே பிடிச்சிருந்துச்சுதான் வெட்டி இந்த தரித்திரத்துக்கு சாப்பாடு கொடுத்துட்டான். கொடுத்த உடனே எவ்வளவு கோபம் வரும். அப்ப இதை கேட்ட தாவீது ராஜா, இந்த நாட்டாலே அந்த துணிகரமான காரியம் செஞ்சவன் யாரு, அவனை அவன் பெரிய தண்டனை அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய காரியம் பேசுறாரு தாவீது. அப்ப 7 படிமா. அப்பொழுது தாவீதை நோக்கி நீயே அந்த மனுஷன். தாவீது சொல்றாரு,
அப்ப தாவீது ராஜாட்ட பார்த்து சொல்ற, நாத்தால் நீதான் அந்த மனுஷன், நீதான் மனுஷன், நீ கீழே படிங்களே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் வடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். போதும் கவனிங்க. அந்த நீயே நீயே அந்த மனுஷன்பா, இன்னொருத்தருடைய மனைவிய உன்னுடைய மனைவியா நீ மாற்றிக்கொண்டு அவனை கொல்வதற்கு கொல்வதற்குரிய திட்டங்களை தீட்டி நிருபங்களை அவன் கையிலே கொடுத்த நீயே அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி உடனே அந்த பட்டயம் உன் வாசப்படி விட்டு நீங்காது அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு அநேகருடைய கண்கள்ல தேவ பயம் இல்லை அப்படின்னா, தேவ பிள்ளைகளே உங்க வாழ்க்கை வீட்டுல அந்த தெய்வ பயம் இல்லை அப்படின்னா அவங்க வீடுகள் இருக்கக்கூடிய காரியங்கள்ல சமாதானம் இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது, ஒரு மேன்மை இருக்காது, ஒரு உயர்வு இருக்காது. வீடுகள்ல சண்டைகளும் பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் போராட்டம் இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? தேவ சமூகத்துல தேவனிடத்துல தெய்வ பயம் இல்லை. அதுதான் அந்த பிரச்சனைக்கு காரணம். பிரச்சனைக்கு காரணம் என்ன? நம்ம தான் காரணம். நம்ம தேவனுக்கு பயப்படல. தேவன் எல்லாம் கொடுத்துட்டாரு, எல்லாம் செஞ்சுட்டாரு, நம்ம எதுக்கு ஆண்டவர் தேடணும், நம்ம எதுக்கு ஆண்டவர் துதிக்கணும் அப்படின்னு சொல்லி அநேகர் தேவ பயம் வந்தோடனே தேவனிடத்துல பயம் வந்து ஜெபிக்கிறது. எல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு தேவ பயமே கிடையாது. அப்போதைக்கு தேவ பயம் இருக்காது, பற்று இருக்காது, ஜெபம் இருக்காது, உபவாசம் இருக்காது, கொடுக்கறது இருக்காது, எதுவுமே இருக்காது. அதுபோல தாவீதுக்குள்ள ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஆண்டவரே என்னோட அரசனாக்குனீங்கப்பா, ஆண்டவர் எனக்கு இத்தனை ஆசீர்வாதம் கொடுத்துருக்கீங்கப்பா. அவன் இருக்கிறான் பாரு, இன்னும் நீ ஏசப்பட கேட்டிருந்தா ஏசப்பா இன்னும் கொடுத்துருப்பாரு ஐயா, இந்த பொல்லாத காயத்தை செஞ்சிட்டியே அப்படின்னு சொல்லி அப்ப பாத்தீங்கன்னா நாத்தாலை கொண்டு சில காரியங்கள் சொல்ற. உடனே இவன் ஆண்டவரத்துல மனம் திரும்புறான். மனம் திரும்பின மாத்திரத்துல நீ சாக மாட்ட, உனக்கு பிறக்கிற பிள்ளைகளை எல்லாத்தையும் அடிப்பேன்னு சொல்லி அப்ப சொன்ன மாத்திரத்துல பாத்தீங்கன்னா படிக்கலையே நீங்க அதுல 16 படிக்கல 16 சீக்கிரம் படிங்கம்மா. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி கவனிங்க. அப்ப அந்த பத்சேபாக பிறந்த ஒரு மகன், அந்த மகனுக்காக வேண்டி அது வியாதி பத்தி கிடக்குது. அப்ப ஆண்டவர் வார்த்தை நிறைவேறுது. அப்ப அந்த மகனுக்காக வேண்டி தாவீது பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறான். அப்படி உபவாசம் பண்ணி ஜெபிச்சு பிள்ளைக்காக வேண்டி போராடுறான். உபவாசித்து உள்ளே போய் நாம் முழுதும் தரையிலே கிடந்தான். அவனை தரையிலிருந்து எழுந்திருக்க பண்ண அவன் வீட்டில் உள்ள மூப்பரானவர்கள் எழுந்து அவன் அண்டையில் வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி 7 நாள் இந்த பிள்ளைக்காக வேண்டி 7 நாள் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. உங்க பிள்ளை யாருக்கு பிள்ளையா இருக்கணும்? ஏசப்பாக்கு பிள்ளையா இருக்கணும். உங்களுக்கு பிள்ளையா இருக்க கூடாது. ஏசப்பா உங்க பிள்ளைங்களா இல்ல அப்படின்னா உங்களுக்கு தொல்லையா இருக்கும். அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க ஏசப்பாவுக்கு பிள்ளைகளா இல்ல அப்படின்னா உங்களுக்கு தொல்லைகளா இருக்கும். எழுதி வச்சுக்கிடுங்க. என் பிள்ளை இல்லது, ஏசப்பாவுடைய பிள்ளை. அவர் கொடுத்த பிள்ளை, அவர் பார்த்துக்குவாரு, அவர் படிக்க வைப்பாரு, அவர் துணி கொடுப்பாரு, பார்க்க கொடுப்பாரு, எல்லாம் கொடுப்பாரு. அதுக்காக நான் உபவாசிக்கிறேன். இப்ப தாவீது செய்த பாவத்தின் நிமித்தமாய் நான் பிள்ளைக்காக வேண்டி 7 நாள் தேவ சமூக உபவாசம் வந்து கதறினா. ஆனா கதறி அதுல ஒரு மாற்றம் இல்லை. இந்த பிள்ளை இறந்து போச்சு, அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. இந்த வார்த்தையில கேட்ட பிறகு உடனே எழுந்து குளிச்சு தலையெல்லாம் வாரி எண்ணெய் பூசி உடனே சாப்பிட போயிட்டான். வேலைக்காரன் பார்த்து கேட்கறான், எப்பா பிள்ளை உயிருக்கு போராடிட்டு இருக்கும் பொழுது நீ மோசம் போது கதறினியப்பா, இவன் பிள்ளை மறைச்சு போயிடுச்சு, நீ சந்தோஷமா எழுதி சாப்பிடுறது என்ன அப்படின்னு தாவீது ராஜாவை பார்த்து அவனோட வேலைக்காரன் கேட்கறான். அதுக்கு ஸ்தோத்திரம், என் பிள்ளை கத்துட்ட போயிடுச்சு. எதனால போச்சு? அவன் கண்கள்ல தேவ பயம் இல்ல. உடனே ஆண்டவரிடத்துல இருந்து ஜெபிச்சேன், இனி என் பிள்ளை இங்க வர போறது இல்ல, நான் தான் அங்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல அந்த வார்த்தையை சொன்னான். அந்த வார்த்தை தேவ சமூகத்துல எட்டி தேவன் பாத்தீங்கன்னா தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திர பிள்ளைகளை அவருக்கு கொடுத்தாரு. இந்த பிள்ளை பேரு என்ன பேரு? சாலமோன். எழுதி நிற்போமா? எல்லாம் எழுந்து நின்று தேவ சமூகத்துல நீங்க எத்தனை பேரு
தாவீதை போல அன்றே கர்த்தருடைய பார்வைக்கு கொள்ளாத காரியமா இருக்கக்கூடிய அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு முன்பாக ஒரு தெய்வ பயம் நமக்குள்ள இல்லை. ஒரு பொல்லாத ஒரு ராஜாவா இருந்து ஆண்டவரே ஆறுகளுக்கு பின்னாடி அலைந்த மனுஷன் இன்னைக்கு ஸ்தோத்திரம் ஒரு அரசனாய் கர்த்தர் மாத்தி இருக்கிறேன். ஏசப்பாட இன்னும் கேட்டிருந்தா அவனுக்கு கொடுத்திருப்பனே. அப்ப எல்லாம் இருந்த தேவ பயம் எனக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் வந்த பிறகு ஒரு தேவ பயம் இல்லாத காரியத்தை தாவீது செய்தான். இந்த கர்த்தர் ஒரு தேவ தாசனை கொண்டு உணர்த்தி தப்புதங்களை உணர உபவாசம் இருந்து கதறினான். கர்த்தர் அவனுடைய ஸ்தோத்திரம் அவனுடைய வாந்தையை பார்த்து கர்த்தர் இறங்கி அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். மரித்ததும் பிறகு ஒரு குழந்தையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, ஆண்டோடைய கண்கள்ல உங்களுக்கு எனக்கு தயவு வேணுமா, இரக்கம் வேணுமா? உங்க பிள்ளைகளுக்காக நீங்க செபிக்க வேண்டும், பிள்ளைகளுக்காக உபவாசிக்க வேண்டும். உங்க கண்கள்ல ஒரு தேவ பயம் இருக்க வேண்டும். ஒரு தேவன் மேல ஒரு தேவன் பயத்தை கர்த்தர் உங்களிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளைகளே, அது காலம் இனி செல்லாது. அது வருகை ரொம்ப சமீபம். ரொம்ப சமீபமான கால சூழ்நிலைகளை தான் நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீங்க கண்களில் தாவீதை போல நீங்க கண்களில் நீங்க பயம் இல்லப்பா. பயம் இல்லாமல் உபவாசிக்காம, உபவாசம் மனுஷன்தான், காப்பகளா ஜெபிச்ச மனுஷன்தான், பிள்ளைகளுக்காக வேண்டி ஜெபிச்ச மனுஷன்தான். பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு திருமண காரியம் நடக்கணும், பிள்ளைங்க மாறணும், இப்படி பல காரியங்களுக்காக தேவ பயம் வரும் பொழுது ஒரு தெய்வ பயம் எனக்கு வந்துச்சு. உண்மைதான் ஆண்டவரே, நீ தேவ பயம் மாறின பிறகு தெய்வ பயம் எனக்குள்ள இல்லாம போயிருச்சப்பா. தேவைப்படவில்லை. அதனாலதான் வாழ்க்கையில தாவீதுடைய பட்டயம் வீட்டிலேயே இருந்துச்சு. அவன் செய்த காரியத்தின் நிமித்தம் பட்டயம் மட்டும் நீங்கல. இன்னைக்கு அநேகருக்குள்ளாக ஒரு தெய்வ பயம் இல்லாதனாலதான் உங்க வாழ்க்கையில போராட்டம், கண்ணீர், கவலை, நெருக்கம், நிர்பந்தமான சூழ்நிலைகள் உங்களுக்குள்ள மாத்திரம் அல்ல, பிள்ளைகளுக்குள்ள ஒரு தெய்வ பயம் இல்லாத காரணத்தினாலதான் தேவ பிள்ளைகளே உங்களுக்கு இவ்வளவு வேதனை, இவ்வளவு பாரம். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து தாவீதை போல தேவ சமூகத்துல 7 நாள் உபவாசம் இருந்து அழுதான், தரையிலே விழுந்தான், விழுந்து கிடந்தான். ஒரு நம்பி எழுப்ப முடியல. அவ்வளோ பாரத்தோடு, அவ்வளோ வேதனையோடு, அவ்வளோ கண்ணீரோடு அவன் இருந்தான். நீங்களும் பாரத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு இருக்கீங்களா? ஆண்டவரிடத்துல ஒப்புரவாகி எனக்குள்ளாகி தேவ பயம் வருமப்பா, தேவனுக்கு நான் உபவாசம் இருப்பேன், பகலாய் பாதத்துல காத்திருப்பேன், உண்மையே நோக்கி பார்ப்பேன். ஆண்டவரே, உன் பதத்தையே நம்பி இருப்பேன்பா, உங்களுடைய வார்த்தையை நம்பி இருக்கும். என் பிள்ளைங்க வாழ்க்கையில் நீ நன்மை செய்வீங்க, எனக்கு ஒரு நன்மை செய்வீங்க, இந்த நிந்தை மாற நீ உதவி செய்வீங்க. ஆண்டவரே சோதரி, என்னுடைய முயற்சி எல்லாம் இனிமேல் வேண்டாம் ஆண்டவரே, நான் சுய புத்தியில இனிமேல் சாய மாட்டேன் ஆண்டவரே. இனி உம்மிடத்துல ஆலோசனை கேட்பேன், எச்சரிக்கையா இருந்து காரியங்கள் நடப்பிப்பேன். ஆண்டவரே, கண்களில் ஒரு தெய்வ பயத்தை நீ உண்டாக்க வேண்டுமா நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, நீங்க எத்தனை பேர் அவர் உடன்படிக்கை செய்றீங்க? உங்க கண்கள் தான் ஒரு சரீரத்தின் விளக்கா இருக்கிற தேவ பிள்ளைகளே. அந்த கண்களில் ஒரு தேவ பயம் இருக்கணும். இந்த கண்களை கர்த்தர் கொடுத்தது நோக்கம் என தெரியுமா தேவ பிள்ளைகளே? கர்த்தரை பார்க்க, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க, கர்த்தரை துதிக்க, கர்த்தருக்கு சாட்சிகளாய் நீங்கள் நானும் வாழதா ஒவ்வொரு அவயங்களையும் நமக்கு படைத்திருக்கிறார். இந்த அவயங்கள் முழுவதும் அவருக்கு பயந்து, அவருக்கு பணிந்து, அவருடைய சித்தத்தை அறிந்து, அவருடைய திட்டத்தை அறிந்து, அவருடைய ஆலோசனை கேட்டு உங்க காரியங்கள் நீங்க எச்சரிக்கையோடு நடப்பிப்பீர்கள். ஆனால் கர்த்தர் தாவீதுக்கு மனம் இறங்கினதை போல அவர் உங்களுக்கு மனம் இறங்குவார்.